Hi dear students, welcome to our channel Accountancy in Tamil. இன்னைக்கு வீடியோல 11th standard accountancy chapter 5 உடைய exercise 3rd sum பார்க்கலாம். இந்த பேட்டர்னை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, அப்பதான் நம்ம sum வந்து ஈஸியா போட முடியும். Exercise 3, prepare the trial balance from the following balances of Chandra Mohan as on 31st March 2017. Capital 1,24,500 rupees இருக்கு. First trial balance உடைய pattern எல்லாமே கரெக்டா போட்டுருங்க. sum number போட்டு in the books of Chandra Mohan trial balance as on 31st March 2017 போட்டு serial number, name of accounts, LF, debit balance, credit balance, rupees போட மறக்காதீங்க. First capital, serial numberல 1 போட்டுருங்க. Capital, name of accountல போட்டுருங்க. Capital அப்படின்றது liabilityன்றதுனால credit balanceல போடணும். 1,24,500 rupees. Next drawings இருக்கு. drawings அப்படின்றது நமக்கு expense 2,000 rupees இருக்கு. expenses எல்லாத்தையும் நம்ம debit balanceல தான் போடுவோம் இல்லையா. so name of accountல drawingsனு போட்டுட்டு debit balanceல amount எழுதிக்கோங்க 2,000 rupees. Next loan borrowed கொடுத்திருக்காங்க. loan borrowed அப்படின்னா நமக்கு liability தான். so liabilitiesன்றதுனால நம்ம credit balanceல போடுவோம் இல்லையா. name of accountல loan borrowed எழுதி credit balanceல 7,000 rupees amount எழுதிக்கோங்க. Next sales இருக்கு. sales அப்படின்றது நமக்கு income. so 53,400 rupees இருக்கு. name of accountல salesன்னு போட்டுட்டு income இருந்ததுன்னா நம்ம credit balanceல தான் போடுவோம் இல்லையா. so credit balanceல 53,400 rupees எழுதிக்கோங்க. Next purchases கொடுத்திருக்காங்க. purchases வந்துட்டு 40,000 rupees கொடுத்திருக்காங்க. purchase அப்படின்னா expense, so debit balanceல போடணும். name of accountல purchases போட்டுட்டு debit balanceல 40,000 rupees போட்டுருங்க. Next bank overdraft கொடுத்திருக்காங்க 5,800 rupees. bank overdraft அப்படினாலும் liability தான். so name of accountல bank overdraft ன்னு போட்டு credit balanceல amount எழுதிக்கலாம் 5,800 rupees. Next motor car அப்படின்னு கொடுத்திருக்காங்க. motor car அப்படின்றது நமக்கு asset, machinery, furniture இதெல்லாம் எப்படி நமக்கு assetல வருமோ அதே மாதிரி தான் motor carரும் நமக்கு asset. so debit balanceல போடணும் 20,000. next general expenses 2,500 rupees கொடுத்திருக்காங்க. expenses அப்படினாலே நம்ம debit balanceல தான் போடுவோம் இல்லையா. so general expensesனு name of accountல போட்டு debit balanceல 2,500 rupees போட்டுருங்க. buildings 1,10,000 கொடுத்திருக்காங்க. buildingம் நமக்கு asset தான் இல்லையா. so debit balanceல போட்டுக்கலாம் 1,10,000 rupees. next stock கொடுத்திருக்காங்க. ஸ்டாக்கும் நமக்கு அசெட் தான் 16,200 rupees இருக்கு. ஸோ இதையும் நம்ம டெபிட் பேலன்ஸில் தான் போடணும். நேம் ஆஃப் அக்கௌண்ட்டில் ஸ்டாக் போட்டு டெபிட் பேலன்ஸில் 16,200 rupees போட்டுருங்க. இப்போது டெபிட் பேலன்ஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணுங்கள். கிரெடிட் பேலன்ஸில் இருக்கிற அமௌண்ட்ஸையும் ஆட் பண்ணுங்கள். ஆட் பண்ணிங்கன்னா 1,90,700 rupees வருது. ரெண்டு பக்கமும் உங்களுக்கு 1,90,700 rupees வந்துச்சுன்னா தான் நீங்கள் போட்டிருக்க சம் வந்து கரெக்ட். ட்ரையல் பேலன்ஸ் பொறுத்த வரைக்கும் நமக்கு டெபிட் சைடும் கிரெடிட் சைடும் ஈக்குவலாக வரணும் இல்லையா. ஸோ இப்போ ஈக்குவலாக வந்துருச்சு. இந்த சம்மில் உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.